சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றப்போ லிங்கத்துல இருந்து நண்டு வெளிப்படும் அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அதிசயம் எங்க நடக்குதுன்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவேலூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருத்தேவன்குடி அருள்மிகு கற்கடேஸ்வரர் கோவில்ல தான். இந்த கோவில நண்டாங்கோவில்னு கூட சொல்வாங்க. அபிஷேகம் பண்ணும்போது லிங்கத்துல இருந்து நண்டு வெளிப்படும் அதிசயத்துக்கான தல வரலாறு என்னன்னா, இந்திரனோட சாபத்துக்காலான கந்தர்வன்ற ஒருவன் நண்டாக வந்து இந்த கோவில்ல இருக்க சிவபெருமான வணங்கியிருக்கான். அந்த நண்டு தினமும் நடு இரவுல தீர்த்த குளத்துக்கு போய் அங்க பூத்திருக்கும் தாமரை பூவை பறிச்சு கோமுக வழியா, அதாவது கருவறையில அபிஷேகம் பண்ற தண்ணி வெளியில வர துவாரத்து வழியா போய் சிவபெருமானுக்கு அந்த பூவை வச்சு வணங்கியிருக்கு. இந்திரன் எப்பவுமே அதிகாலையில அந்த கோவிலுக்கு போய் தாமரை மலரை இறைவனுக்கு வைத்து வழிபடுவதுதான் வழக்கமா. ஆனா இந்திரனுக்கு முன்னாடியே சிவபெருமானுக்கு தாமரை மலரை வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ நள்ளிரவுல நண்டு ஒண்ணு தீர்த்த குளத்துல இருந்து தாமரை மலரை பறித்து எடுத்துக்கொண்டு கோமுக வழியா சிவபெருமான் கிட்ட போறத பார்த்த இந்திரன் ரொம்பவே கோவப்பட்டிருக்கான்.